ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா 50,000 உங்கள் கையில் வந்துடுச்சு. ப்ளெட்ஜ் பண்ணி 94,000 வந்து 94லேருந்து நீங்கள் வந்து 50,000 வச்சு நீங்கள் வாங்கலாம். என்ன பண்ணலாம், மார்ஜினில் இருக்கும். இன்னொரு நீங்கள் ஒரு டீப் இந்த மணி யூஸ்வலாக வந்து ஆப்ஷன்ஸில் வந்து டீப் ஐடிஎம் எடுத்திங்கனாலே ப்ராஃபிட் வந்துடும். கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஏதாவது நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு, இப்போ எம்சிஎக்ஸ்னு ஸ்டாக்கு நல்லா போயிட்டே இருக்குது. இப்போ நல்லா தெரியுதுன்னா 9% ரிட்டர்ன் வந்துடுச்சு எம்சிஎக்ஸு. ஸோ நீங்கள் அதோடைய டீப் இந்த மணி இப்போ 2,400 ருபீஸில் ட்ரேட் ஆகுது. நீங்கள் 2,200 அந்த டெல்டா வந்து 9.9 டெல்டா 0.9னா ₹1 ஏன்னா 90 பைசா ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே 0.9 ஐடிஎம்மில் வருதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வருங்க 2,200க்கு எடுத்திங்கன்னா அதோடைய ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வருதோ ஒரு ₹20 ₹25 ஏதாவது இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,00,000 கிட்டத்தட்ட ₹1,50,000 கிட்ட தேவைப்படும். ஆனால் அந்த ₹1,00,000 தேவைப்படுதுன்னா 50,000 உங்களுக்கு ஏற்கனவே ப்ளெட்ஜ் பண்ண பைசா வந்துருக்கும். நீங்கள் ஒரு ₹50,000 போடணும். அதுதான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கேபிட்டல் போடுவீங்க. அதுவுமே நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னு வச்சுங்க, ஜெரோதா லிக்விட் ஃபண்டு இல்லை ஏதாவது ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதுவுமே கவர் ஆகிடும். அதுவுமே உங்களுக்கு 6% எஃப்டி மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் கேபிட்டலே ஒன்றுமே போட தேவை. ஒரே வாட்டி ₹1,00,000 ப்ளெட்ஜ் பண்ணி எடுத்துங்க. ஸ்டாக் வாங்குங்க, கோல்டு ETF எதாவது வாங்கி ₹1,00,000 எடுத்துங்க. ப்ளெட்ஜ் பண்ணி அதை எடுத்துங்க. இன்னொரு ₹1,00,000 எடுத்து இந்த லிக்விட் ஃபண்டில் போடுங்க. லிக்விட் ஃபண்டு 50%, இந்த ப்ளெட்ஜ் பண்ணுற மார்ஜின் 50%. ஸோ அதே வந்து 100% கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இப்போ ₹1,00,000 தேவைன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். ஆனால் வந்து என்னென்னா ட்ராடவுன் போடுறதுக்கு மட்டும் மார்ஜின் கால் வராது இருக்கிறதுக்கோசம் ஒரு ₹20,000 போட்டு வச்சிங்க. உங்கள் அக்கௌண்ட் கேஷாக ஒரு ₹20,000 வச்சிங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து டோட்டலாகவே உங்கள் இது வந்து சேஃப். நீங்கள் எதுவுமே அடிஷ்னல் மணியே தேவையில்லை. மேக்ஸிமம் நான் சொல்கிறது 1 லேக்ன்றது ஜாஸ்தி. நீங்கள் அதோட கம்மியாக கூட பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் 1 லேக் வச்சு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு ETF வச்சு ப்ளெட்ஜ் பண்ணுங்கள். ப்ளெட்ஜ் பண்ணி எடுத்த மார்ஜினில் வச்சு 50% ஆஃப் ஆப்ஷன்ஸு டீப் இந்த மணியில் வாங்குங்க. இன்னும் 50%க்கு லிக்விட் ஃபண்டு போட்டு லிக்விட் ஃபண்ட்லேருந்து எடுத்துருங்க. இந்த 4 ஸ்டாக் பிரின்சிபலும் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs இல்லை 2.5 lakhs இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரலாக வரும். நீங்கள் அது ஐடிஎம் எந்த ஐடிஎம்மில் எடுக்கிறதா நீங்கள் உங்களுக்கு தெரியும். அது எம்சிஎக்ஸ் ஸ்டாக்கு யூஸ் பண்ணி